Hi friends, welcome to Kavilisa Craft. First time என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய வீடியோஸ் வந்துட்டு கண்டினியூ பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரு அழகான கிராஃப்ட் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு தேவையானது கலர் பேப்பர், க்ளூ இருந்தால் போதுங்க. நம்ம இதை வச்சு ஒரு அழகான ஒரு கிராஃப்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு தேவையானது கலர் பேப்பரை எடுத்துக்கோங்க. எந்த கலர் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு 4-3 மடித்து அதை வந்து நம்ம லீஃப் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். காட்டன் பட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு அது 4 சைடுமே வந்துட்டு நம்ம அந்த லீஃப் எடுத்து ஒட்டிக்கணுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரு பூ மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக நம்ம சென்டரில் வந்துட்டு ஃபோம் ஷீட்டை எடுத்து ரொம்ப லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை சென்டரில் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒட்டிக்கலாங்க. அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம வந்து ஃப்ளவர் ரெடி பண்ணுறது 2 லீஃப் வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது 3 லீஃப் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது 4 இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ஒரு கொஸ்டின். உங்களுக்கு வந்துட்டு எந்த ஃப்ளவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் எனக்கு எந்த ஃப்ளவர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்கிறத அவங்களுடைய நேமை நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம கிராஃப்ட்டுக்கு வந்துடலாம். ஒரு சீமார் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து க்ரீன் கலர் டேப் வந்து சுற்றிக்கோங்க. க்ரீன் கலர் டேப் சுற்றிட்டு ஃபஸ்ட்டு 1 by 1 வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ஃப்ளவர் எல்லாத்தையும் ஒட்டிக்கலாங்க. பாருங்கள், இது வந்து நான் அந்த எட்ஜில் வந்துட்டு வைக்கிறதுக்காக நிறைய லீஃப் ஒட்டின மாதிரி சிங்கிளாக ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம மல்டி கலர் யூஸ் பண்ணி கூட ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ வந்துட்டு நான் வயலட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு லேயரையும் வந்துட்டு நம்ம ஒட்டி எடுத்துக்கணுங்க. இது வந்துட்டு ஃப்ளவர் வாஷ் இருந்தது அப்படின்னா நம்ம அதில் வந்துட்டு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் க்ரியேட்டிவாகவும் இருக்குங்க. ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் சீமாரில் வந்துட்டு லீஃப் மட்டுமே கூட ஒட்டிக்கலாங்க. இந்த மாதிரி பட்ஸ் வச்சு ரெடி பண்ணாமல் கூட சீமாரில் மட்டுமே அந்த லீஃப் மட்டுமே வரிசையாக 1 by 1 கூட ஒட்டலாங்க. அதுவும் நல்லா இன்னும் கொஞ்சம் அழகாகவும் க்ரியேட்டிவாகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா வந்ததுன்னா அது ஒரு ஃபோட்டோ பிடிச்சி என்னுடைய மெயிலுக்கு அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னுடைய சேனலை வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலில் போய்ட்டு என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃப்ளவர் வாஷ்க்கு வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோஸை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ என்னுடைய பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.